இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய நிறம் என்ன நிறம்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய நிறம் என்னவா இருந்தது? அம்மா, இயேசு கிறிஸ்துவினுடைய கலர் என்ன? அப்படின்னா என்னடா? ஹஸ்கியா? என்ன சொல்றாங்க? டஸ்கியா? அப்படின்னா ஒரு ரொம்பவும் கருப்பும் கிடையாது, ரொம்ப வெள்ளையும் கிடையாது, அதுக்கு பேர் என்னது? பரவாயில்லையாப்பா, டஸ்கியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவினுடைய கலர் கிட்டத்தட்ட டஸ்கினே வச்சுக்கோங்களேன். நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை, அதனால அதுவாக இருக்கட்டும். அது உண்மையான கலர் என்னன்றதை பிரசங்கம் முடிகிறப்ப சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உயரம் என்ன தெரியுமா? 5 அடி 11 இன்ச்சு அவருடைய உயரம். அவருடைய கிலோ எவ்வளவு அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் நீங்கள் சும்மாவே நெட்டில் போய் ஜீசஸ் கிரைஸ்டினுடைய கேஜி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா, நெட்டில் நிறைய ஆத்தர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 35 கிலோவில் இருந்து 47 கிலோ முடிய கிட்டத்தட்ட ஒரு 10 ஆர்டிக்கலில் ஒரு 6 ஆத்தர்ஸ் சொல்கிறாங்க அவர் 47 கிலோ தான் அவருடைய ஹையஸ்ட் கிலோ அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில பேர் ரொம்ப டீப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அலசி ஆராய்ஞ்சவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? குறைஞ்சபட்சம் அவர் 80 to 85 கிலோ இருப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய நிறம் டஸ்கி, இயேசு கிறிஸ்துவினுடைய உயரம் 5 அடி 11 இன்ச்சு, இயேசு கிறிஸ்துவினுடைய எடை நம்ம இன்னைக்கு குத்துமதிப்பாக வச்சுக்கிறது. ஏகப்பட்ட பேர் பல பேர் சொன்னாலும் பல விதமாக நம்ம இன்னைக்கு வச்சுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80 to 85 கிலோ. அம்மா நல்லா 30 வயசு முடிய மட்டனு சிக்கன் சாப்பாடு நிறையா போட்டிருப்பாப்புல போல. அவருடைய ஏஜுக்கு 80 கிலோ அதிகம் தான், இருந்தாலும் 80 கிலோ நல்ல சத்துள்ள மனுஷனாக தான் இருந்திருக்கிறாப்புல. ரைட்டா? அடுத்த 3 வருஷம் அவருடைய எடை குறைந்ததாகவும் இடையிலார்கள் சொல்றாங்க. அம்மா கிட்ட இருந்து வெளியில வர முடிய இயேசு கிறிஸ்துவினுடைய எடை 85ஆக இருந்தது என்று சொன்னால், அடுத்த 3 வருஷம் ஓடி ஆடி அலைஞ்சு வேலை பார்த்திருக்காருல்ல, கிட்டத்தட்ட 40-45 கிலோவுக்கு வந்திருப்பாரு அப்படின்றது இறையிலார்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூற்று. இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, 85 கிலோ மதிக்கத்தக்க ஒரு மனிதர் ஒரு சிலுவையை சுமக்கிறாரு. அந்த சிலுவையினுடைய கிலோ எவ்வளவு தெரியுமா? 150 கிலோ. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, 80 கிலோ உள்ள அந்த மனிதர் 150 கிலோ சிலுவையை ஒத்தையா தானாவே கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர் ஏகப்பட்ட இடத்துல நின்று உக்காந்து விழுந்து எந்திரிச்சு ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கல்கத்தா மலைக்கு மேல போய் உள்ள போய் சேர்றாருன்னு வைங்க. இதுல அவரை சுத்தி நடந்து போனாங்கல்ல, அவங்களுடைய மொத்த படை வீரர்களினுடைய எண்ணிக்கை 6000 பேராம். ஃப்ரண்ட்ல இருந்து பேக் முடிய 6000 பேர்ல 150 பேர் குதிரை வீரர்களாம். அதுல கிட்டத்தட்ட 13 படை வீரர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுத்தியே நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. எப்பப்பெல்லாம் அவர் கீழே உழுகிறாரோ அப்பப்பெல்லாம் அடிப்பானுங்களாம். அடிக்கிறது எங்க அடிக்கணும் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 40 சாட்டை அடிக்குள்ளதான் அடிக்கணும். அது யூத சட்டம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இயேசு கிறிஸ்து மொத்தம் வாங்கிய சாட்டை அடிகள் 39 தான். 39 சாட்டை அடிகள் வாங்கிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடம்புல 5480 காயங்கள் அவருடைய சிலுவை சாகிறதுக்கு முன்னாடி இருந்ததாம். அதுல 150 காயங்கள் மட்டும் பின்னாடியும், மீதி உள்ள காயங்கள் எல்லாம் தலையிலிருந்து உத்தரந்தலையிலிருந்து உள்ளங்கால் முடிய அத்தனையும் மொத்தமா சின்னது பெருசு, ஆழமானது ஆழம் இல்லாதது, கீறினது வெட்டினது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட காயங்கள் உள்ள இருந்ததாம். பார்த்துக்கோங்க. அவரை இந்த ஆணியில் அடிப்பாங்கல்ல, ஆணியில் அந்த ஆணியினுடைய நீளம் 8 இன்ச்சாம். பார்த்துக்கோங்க. அந்த ஆணியினுடைய அகலம் 3/4 இன்ச்சாம். இன்னைக்கு நான் சிவில் இன்ஜினியராக தானே இருக்கிறேன். என்னுடைய ஏரியாவில் 8 இன்ச்சு ஆணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப அபூர்வம். மேக்சிமம் 5 இன்ச்சுக்கு தான் ஆணி கடையில் விற்பான், 6 இன்ச்சுக்கு விற்பான். 7 இன்ச்சு 8 இன்ச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப கடையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிகவும் குறைவான ஒன்று. அப்பவே இவருக்காண்டி 8 இன்ச்சில் ஆணி தயாரிச்சு அதை 3/4 இன்ச்சு கனத்துல கொடுத்து அதை கையில ஏத்தி இவரை வச்சு அடி அடிக்கணும்னு முடிவு பண்ணாங்களாம். கிட்டத்தட்ட 42 முட்கள் இயேசுவினுடைய மூளையை துளைத்ததாம். 42 முட்கள் இயேசுவினுடைய மூளையை துளைத்தாலும் மூளைக்குள் எந்த முள்ளும் போகவில்லையாம். முள்ளுக்கும் மூளைக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு நூல் கணம் தானாம்.
அப்ப எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் வந்து சுத்தியில வச்சு அந்த தலையில வந்து அந்த முள்முடியை அடிச்சிருப்பான் பாத்தீங்களா? கரெக்டா இத்தனை அடி அடிச்சா கரெக்டா மூளைக்கும் முள்ளுக்கும் இடையில போய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முள்ளு வந்து நிற்கும். அவருடைய மூளை பாதிக்காம இருக்கும். மூளை பாதிச்சதுன்னு சொன்னா படை வீரனுக்கு ஃபைனு. இவரை உசுரோட அங்க கொண்டு போகணும். இல்லாட்டினா சுத்தி இருக்கக்கூடிய 600 படை வீரர்களும் 6,000 சொன்னோம். 6,000 தானே சொன்னேன், தப்பா சொன்னேன். ஆமான்னு சொல்ல விடுதானே. 6,000 பேர் எப்படி சொல்லுவாங்க? நானே இப்போ யோசிக்கிறேன். 6,000 சொன்னேன், இப்போ 600 படை வீரர்களும் 150 குதிரை வீரர்களும் என்ன தெரியுமா பண்றாங்க? இவர் எப்படினாலும் உசுரோட கல்வாரி மலையில ஏற்றி கொண்டு போயிடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அடிக்க ஆரம்பிச்சதிலிருந்து மேலே சிலுவை வர்றது முடிய 6.5 லிட்டர் ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய உடம்புல இருந்து வெளியில எடுத்தாங்களாம். அடிச்சே, உதச்சே, மிதிச்சே. பீக் பாயிண்ட் என்ன தெரியுமா? 17 மணி நேரமா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த படை வீரர்களும் தலைமை குருக்களும் கயபாவும் மற்ற பரிசெயர்களும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கலையா? எத்தனை மணி நேரமா? எத்தனை மணி நேரமா? எத்தனை மணி நேரமா? இயேசு கிறிஸ்துவினுடைய நீளம், அகலம், உயரம், நிறம், சிலுவை தூக்குனது, சிலுவையினுடைய அந்த மேல் பகுதி இருக்குல்ல, அந்த குறுக்கு கோடு, அது கிட்டத்தட்ட 15 அடியாயா? சிலுவையினுடைய இந்த குறுக்கு கோடு இருக்குல்ல, வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் இருக்குல்ல, ஹரிசாண்டல் லைன் வந்து கிட்டத்தட்ட 8 அடியா. நான் யோசித்து பார்க்கிறேன், 6 அடி ஒசரம் உள்ள மனுஷன் 15 அடி உயரம் உள்ள அந்த சிலுவையை 150 கிலோ வெயிட்ட மண்ணில படாம தோள்பட்டையில 600 மீட்டர் தூக்கிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு வந்து சொன்னா அவருக்கு தாங்க எடுக்குமா எடுக்காதா? எடுக்குமா எடுக்காதா? அவ்வளவு அடி வாங்கி, அவ்வளவு மிதி வாங்கி, அவ்வளவு ரத்தத்தையும் மொத்தமா சிந்தி 5480 காயங்களோடு உடல்ல வச்சுக்கிட்டு மேல நின்று சிலுவையில அடிச்சு அந்தரத்துல தொங்க விடுறப்போ அவருக்கு தாங்க எடுத்திருக்குமா எடுத்திருக்காதா? இதெல்லாம் தாண்டி 17 மணி நேரமா பாலா போனவனுங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம அந்த மனுஷனை இவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்கானுங்களே. அதனால தான் அவர் ஓப்பனாவே கேட்கிறாரு, டே இவ்வளவு நேரம் அடி துவைச்சு தும்சம் பண்ணி மேலே தொங்க விட்டீங்க, ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கடா அப்படின்னு. இல்ல தாகமா இருக்கிறேன், தயவு செய்து தண்ணி குடுறா அப்படின்னா அவன் பாரு இவருக்கு தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது. என்னது, இந்த ஈசோப்பு தொண்டினால் பொருத்தினிய ஒரு காடிய உள்ள பஞ்சுக்குள்ள நனைச்சு இதை எடுத்து வாயில வந்து கொடுக்குறாங்க, இதை சாப்பிடு, தண்ணிலாம் உனக்கு வந்து கிடையாது. இல்ல, இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னதினுடைய அர்த்தம் இது பிரியமானவர்களே. 17 மணி நேரம் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. நேற்று நைட்டு கெத்சமனி தோட்டத்துல இருந்து நான் வந்த முடிய இன்னைக்கு மத்தியானம் 3 மணி முடிய கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நேரத்தில் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி நீ கொடுக்காம இருக்கடா, நான் தாகமா இருக்கேன்டா, தயவு செய்து தண்ணி கொடு. இந்த பிசிக்கல் தர்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, நானும் தான் இந்த பீட பணியாளர்கள்ட்ட நேற்று 8 டம்ளர் தண்ணி வாங்கி குடித்தேன். தாகமாக இருக்க குடுமா, நல்லா இருப்பா குடுமா, நல்லா இருப்பா குடுமான்னு அந்த பிள்ளை என்னை முறைக்கவே ஆரம்பிச்சிருச்சுப்பா. உள்ள இவனை தண்ணி குடிச்சு தான் வாடுவான் போல, இல்லை சாப்பாடு கூட சாப்பிட மாட்டான் போல அப்படின்னு. இல்லை எனக்கு என்னென்னா பசியாக இருக்கிறேன்னு சொன்னாலும் இந்த இங்கே வச்சிருக்கிற பண்ணை இன்னைக்கு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துடலாங்க, பாருங்க எத்தனை சட்டி நிறையா இருக்குதுன்னு. இல்லை ஒரு அக்கா எட்டி பார்க்குறாப்புல, அப்படியா பண்ணு இருக்கா, பூசை முடிஞ்சேன்னு அவன் தந்துருவாங்களா அப்படின்னு. இல்லை என்னன்னா தாகமா இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது எப்படி தெரியுமா? இத்தனை தடவை என்ன அடிச்சு இவ்வளவு ரணவேதனை பட்டிருக்க, உண்மையிலேயே என் நாக்குக்கு தண்ணி தேவைப்படுதுரா? இல்ல, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா சொல்றாங்க? தாகமா இருக்கிறேன்ற வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து எதுக்காண்டி அந்த வார்த்தையை சொன்னாருன்னா பழைய ஏற்பாட்டினுடைய இறை வார்த்தைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி சொன்னாராம். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 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 லாஜிக் இருக்கும். என்ன தெரியுமா? நான் மோயிசனினுடைய வழி வந்தவன், நான் தாவீதுவினுடைய வழி வந்தவன் எதை சொன்னாலும் பழைய ஏற்பாட்டை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார், காமிச்சுக்கிட்டே இருப்பார். பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனம் புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தும், பழைய ஏற்பாட்டினுடைய தொடக்கம் புதிய ஏற்பாட்டினுடைய முடிவு. இதை நானா சொல்லல, இந்த தாகமா இருக்கிறன்ற ஒரு வார்த்தையை பேஸ் பண்ணி திருப்பாடல் 69வது அதிகாரம் 21வது வசனம், அதை வாசிங்களேன், உங்களுக்கு தெளிவா தெரியும். பைபிள் வச்சிருக்கீங்களா யாராச்சும்? 69:21 அதை வாசிங்க. திருப்பாடல் இந்த தாகமாய் இருக்கிறதுக்கும் அங்க திருப்பாடல்ல சொன்னதுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. இப்ப வாசிக்கிறத கேளுங்களேன் தயவு செய்து. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இவர் இங்க பாடுபட போடாருன்றது திருப்பாடல்ல ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லி வச்சதை இவர் இங்க நிறைவேற்றுறாராம்.
முதல் தண்ணி தாகம்ன்றது அவரினுடைய பிசிக்கல் தர்ஸ்ட். இரண்டாவது தண்ணி தாகம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டை நான் ஃபுல்ஃபில் பண்றேன். பழைய ஏற்பாட்டில் இது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்டதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காண்டி தான் நான் பிறந்தேன்றதுக்காண்டியே இந்த வார்த்தையை அவர் கேட்கிறாராயா? அதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், என்ன தெரியுமா? அவர் தண்ணி கேட்பாராம். தண்ணி கேட்பார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த 21வது வசனம் என்ன தெரியுமா சொல்லும்? நஞ்சை எடுத்து காடியில தோய்த்து அந்த கசப்பான காடியை எடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாயில வச்சாங்களாம். பழைய ஏற்பாட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டியே, பழைய ஏற்பாட்டினுடைய முடிவுக்காண்டியே, பழைய ஏற்பாட்டு முடிஞ்சு புதிய ஏற்பாடு தான் மிகப்பெரிய சாமர்த்தியமான விஷயன்றதை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டியே பைபிள்ல இருக்கக்கூடியதை, பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதை புதிய ஏற்பாக்கு கொண்டு வந்து சொல்றார். இது ஒரு வசனம் மட்டுமல்ல. விடுதலை பயணம் 12வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்களேன். அப்படியே அங்க என்ன நடக்குதோ அது பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே முன்குறிச்சு வச்சிருக்கோம். அது அப்படியே இவர் சொல்லுவார். வாசிங்க. ஈசோப்பு கொத்தை எடுத்து, ஈசோப்பு நம்ம எதை இங்க புதிய ஏற்பாட்டில் அவருக்கு முக்கி கொடுக்கிறாருன்னு சொல்றோமோ அது விடுதலை பயணத்தில் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான். அதை தான் இங்க ஃபுல்ஃபில் பண்றாரு. ஈசோப்பு துண்டை எடுத்து இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் பகுதியில் அவங்க தடவுவாங்களாம். கடவுள் யார் யார் வீட்டுக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கடந்து வர்றப்போ நிலக்கதவு மேல யார் யார் வீட்டிலலாம் ஈசோப்பு துண்டும் அந்த ஆட்டினுடைய ரத்தமும் இருக்கோ அந்த மக்களினுடைய வீட்டை எல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு மீதி உள்ளவங்க எல்லா பத்தியும் அழிச்சு அம்பலப்படுத்திடுவாராம். இல்ல, அங்க மரம் என்று பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்பட்டது எது தெரியுமா? புதிய ஏற்பாட்டினுடைய சிலுவை மரம். அங்க நிலக்கதவுன்னா இங்க சிலுவை மரம். அங்க ஈசோப்பு துண்டில போட்டு அந்த ரத்தத்துல தோச்சு அந்த நிலக்கதவுல வச்சாங்கன்னா யார் யார் வீட்டிலலாம் ரத்தம் இருக்கோ அவங்க வீட்டிலலாம் அழிவு இருக்காதான். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? அங்கேயும் மரம், இங்கேயும் சிலுவை மரம். அங்கேயும் ரத்தம், இங்கேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அங்க ஆட்டினுடைய ரத்தம், இங்க நம்ம ஜீசஸினுடைய ரத்தம். அங்க எங்கெல்லாம் ரத்தம் இருந்ததோ அங்கெல்லாம் அழிவு இல்லை, சாவு இல்லை, நோய் இல்லை, உயிர்ப்பு இருந்தது. இங்கு எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிலுவை மரத்தில் இருந்ததோ அங்கெல்லாம் அழிவு இல்லை, சாவு இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, உயிர்ப்பு மட்டும்தான் இருந்தது. பிரியமானவர்களை, கைகளை தட்டி நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறார் என்று சொன்னால் முதல்ல அவருடைய உடம்புல இருந்து வந்த தாகம். ரெண்டாவது என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு என்ற இறை வார்த்தையை ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி அவர் அந்த தாகமான வார்த்தையை வேணுக்கும்னே சொன்னார்னு சொல்றாங்க. அப்ப திருப்பாடல் ஆசிரியர் கோச்சிக்கிருவார்ல, விடுதலை பயண ஆசிரியர் கோச்சிக்கிருவார்ல, பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததோ அதை தாண்டா நான் இங்க செஞ்சு காமிக்கிறேன்றதை ரொம்ப தெளிவா வச்சிருக்காப்ல. இது ரெண்டாவது தாகம். மூணாவது தாகம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவருக்காண்டியும் சொல்லல, பழைய ஏற்பாட்டு பைபிளுக்காண்டியும் சொல்லல, அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது நமக்காக சொல்றாங்க. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. ஆனா 3வது பாயிண்ட்டை கான்ஃபிடென்ட்டா சொல்லணும்னு ஆசை. உண்மையிலேயே கான்ஃபிடென்ட்டா சொல்லணும்னு ஆசை. அவ்வளவு அடி, அவ்வளவு உத நமக்காண்டியான். அவ்வளவு ரத்தம், அவ்வளவு தூரம் தண்ணீர் கேட்டது நமக்காண்டியான். எப்படா நமக்காண்டி அப்படின்னா, நான் தாகமா இருக்கிறேன், இந்த நேரத்திலயாச்சும் என்கிட்ட ஒரு 10 பேர் வந்து சேர மாட்டேங்களான்னு அவர் ஃபீல் பண்ணாராம். ஆமா ஆமா, அவர் தாகமா இருப்பது நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. நான் உங்ககிட்ட வர்றேன் கடவுளே அப்படின்னா அவருடைய தாகம் தணிஞ்சு போயிருமா? நான் உன் பைபிளை படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னா அவருடைய தாகம் தணிஞ்சிருமாயா? எனக்கு என்னன்னா, பழைய ஏற்பாட்டில இருந்து கடவுளினுடைய தாகத்தை தனித்த மனிதர்கள் ரொம்ப கம்மின்னு சொல்றேன். நான் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் எக்ஸாம்பிள் சொல்லட்டா? ஆதாம் எவ்வளவு அழகா படைச்சார் தெரியுமாயா? ஆம்பளைய மட்டும் படைச்சிருந்தா பிரச்சனையே இல்லாம இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. உண்மையிலே தான் சொல்றேன். அவனை தூங்க வச்சு அவனுடைய விழா எலும்புல ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி, டாக்டர் மாதிரி எலும்பு எடுத்து அதை பிபின்னு கொயர் கிளாஸ் மாதிரி வச்சு ஊதி அதுல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்து எல்லாத்தையுமே பிரிச்சு தான் அழகு பார்த்தாரு அவர். அப்படிதானே? முதல் நாள் எதை படைச்சாரு? ஒளியை படைச்சாரு. ஒளியும் பகலும் இரவும் 2ஆ பிரிச்சாரா? அப்பெல்லாம் சந்தோஷமா தான் இருந்தார் அவர். இல்ல, 2வது நாள் நீர்நிலைகளை படைச்சாரு. ஐயோ, நீர்நிலைகள் எல்லாம் சேர்ந்து இருக்குதே, நீரை தனியா பிரி, நிலத்தை தனியா பிரி. 2வது நாள் சந்தோஷமா தானே தூங்குனாரா இல்லையா? 3வது நாள் காட்டு விலங்குகள், பறவை இனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து படைச்சாரு. சேச்சா, காட்டு விலங்குகள்லாம் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ். இதெல்லாம் என்ன அனிமல்ஸ்யா?
டொமஸ்டிக் அனிமல்ஸ். பரவாயில்லையா, கலக்குறீங்களே. இல்லை, இதெல்லாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ். இல்லை, அதனால டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஒரு பக்கம் போ, வைல்டு அனிமல்ஸ் ஒரு பக்கம் போ, ரெண்டையும் பிரித்து விட்டுட்டு சாயந்தரம் நைட்டு தூங்க போகிறப்ப நிம்மதியாக தூங்கினார் 3வது நாள். இப்படியே 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள்னு பிரித்து நிம்மதியாக தூங்கின கடவுள் ஆதாம படைச்சதோடு அப்படியே விட்டுருந்தான்னு வையுங்களேன். உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போங்கிறேன். நாங்கள் சந்தோஷமாக நான் சும்மா நாங்கன்னா ஐ மீன் ஆண்கள் இனம் இல்லை, பொம்பளையை படைச்சு இல்லை. நான் அதுக்காண்டி ஏவாளை நான் தப்பு சொல்லலை. ஏவாளுக்கு ஏகப்பட்ட விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கியா? நிறைய விஷயங்களில் ஏவாள் காப்பாற்றப்பட்டாள். நான் சொல்லட்டா 1 by 1 ஏவாளுக்கு கிச்சனே கிடையாது தெரியுமா? ஆமாம் தானே? காலையில் எந்திரிச்சு சமைக்கணும், என்ன குழம்பு வைக்கணும், பிள்ளைக்கு என்னத்தை டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கணும், மத்தியானம் என்ன சாப்பிட, முதல் நாள் நைட்டே இப்போ உட்காந்து ஓட்டுற பாரு மண்டைக்குள்ளே. இல்லை, நாளை காலையில் என்ன சமைக்கிறது, என்ன இது பண்ணுறது, இங்கே எப்படியோ தெரிலையா தமிழ். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த வாரத்துக்குரிய ஒட்டுமொத்த மெனுவையும் ஏதோ ஹாஸ்டலில் போட்டிருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருப்பாங்க வீட்டில். திங்கக்கிழமை பருப்பு குழம்பு, செவ்வாய்க்கிழமை உருண்டை குழம்பு, புதன்கிழமை ஒருவேளை கவர்மெண்ட் ஹாலிடே இருந்தால் சிக்கன் இல்லாட்டினா பழைய சோறு, வியாழக்கிழமை கஞ்சி, வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்றதுக்காண்டி ஹோட்டலில் போய் நல்லா மொக்கிடுறது. இல்லை, வெள்ளிக்கிழமை நைட், ஏன்னா சனி ஞாயிறு லீவ் இல்லை, பாதி ஹோட்டல் முக்கால்வாசி நிறைஞ்சுதான் இருக்கும். ஏவாள்லாம் வாழ்ந்திருக்கலாம், உண்மையிலே வாழ்ந்திருக்கலாம். கிச்சன் கிடையாது, உனக்கு என்ன பிரச்சனை, காலையில் சாப்பிடணுமா, இங்கே வா அந்த சப்பட்டா பழத்தில் போய், சப்பட்டா மரத்தில் போய் ஒரு 2 சப்பட்டா பழத்தை எடுத்து சாப்பிடு, காலையில் சாப்பாடு முடிஞ்சு போச்சு. இல்லை, மத்தியானம் என்னம்மா வேணும், மத்தியானம் பசிக்குதா ரொம்ப, அந்த பலாப்பழம் இருக்குது பாரு, ஊறிச்சு பிடிச்சி நீ பாட்டுக்கு 10 சொலையை அள்ளி தூக்கி உள்ளே போடு. நைட்டு பலாப்பழம் டைஜஸ்ட் ஆகலையா, அப்போ இந்த 2 வாழைப்பழம் இருக்குது, நாட்டு பழமாக எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்து தூங்கியான்னு சொல்லி தூங்க வச்சிருப்பாப்ல. இல்லை, வாழ்ந்துருக்கலாம். இதை விட பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? RMKV, சென்னை சில்க்ஸு, GRT, போத்தீஸு, இதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு எப்படி வாழ்ந்திருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் ஆதாம் மாதிரி இருக்க. இன்னைக்கு அதே நிலைமை அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எத்தனை வீடு கட்டியிருக்கலாம் தெரியுமா நம்ம? இல்லை, நான் யோசித்து பார்க்குறேன். RMKV கிடையாது, சென்னை சில்க்ஸ் கிடையாது, போத்தீஸ் கிடையாது, குறிப்பாக GRT கிடையாது. வருஷம் அந்த நகை விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது, அந்த விலை ஏறுது, இந்த விலை ஏறுதுன்னு எதை பற்றியும் ஒரே கிடையாது. இல்லை, வாழ்ந்திருக்கலாம் ஆதாம் ஏவாள்லாம். நான் சீரியஸாக சொல்கிறேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பியூட்டி பார்லரே கிடையாதுயா. ஆமையா, அதுலேயே ஆதாம் பெருமூச்சு விட்டுருப்பாயா. செம, ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கு வேணும்? காசு பணம் சம்பாதிக்க வேண்டாம், காலையிலேருந்து சாயந்தரம் முடிய கார்டனில் சாப்பிட்டுக்கினே இருக்கலாம். சாயந்தரம் 4 மணிக்கு கடவுள் வந்து வருவார். அவர் என்னென்ன கேட்குறாரோ, நான் இன்னைக்கு காலையில் இந்த டிஃபனாக சாப்பிட்டேன், இதை லஞ்சாக சாப்பிட்டேன், இதை நைட்டு டின்னராக சாப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபசர் சொன்னார், யார் தெரியுமா? ஸ்டான்லி குமார் அண்ணன். எனக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபசர் ஸ்ட்ராங்கா சொன்னாப்ல. ஸ்டான்லி குமார் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாப்ல? 4 மணிக்கு கடவுள் கரெக்டா ரிங் அடிச்ச மாதிரி கார்டனுக்குள்ள இறங்குவாராம். இந்த பக்கம் சுண்டு வரல ஆதாம், இந்த பக்கம் சுண்டு வரல ஏவாள். அப்படியே நடந்து ஒரு கார்டனை சுத்திட்டு வர்றதுக்குள்ள காலையில இருந்து சாயந்தரம் முடிய நாங்க என்னென்ன பண்ணணும் கடவுளேன்றது ஆதாம் ஏவாள் மொத்தமா சொல்லி கொடுப்பாங்களாம். இல்ல, அவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்கிறாங்க. கடவுளினுடைய தாகத்தை பக்கத்துல இருந்தே போக்கி இருக்கிறாங்க. அவருக்கு 2 வாழைப்பழத்தை உரிச்சு கூட கொடுத்துருப்பாங்க. இல்ல, வாங்க கடவுளை, நீங்க போட்ட கார்டன் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா, நாங்க எப்படி பண்படுத்தி சீர்படுத்தி அழகா வச்சிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு. அவ்வளவு விஷயங்களை அற்புதமா பண்ணிக்கிட்டு இருந்தது. நம்ம ஆட்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? எனக்கு கடவுள் மேல கொஞ்சம் கோவம் தாங்க. எல்லா மரத்தையும் சாப்பிடு, அந்த மரத்தை மட்டும் சாப்பிடாதன்னு சாதாரணமா சொல்லியிருந்தா நம்மால் விட்டுருப்பான். இல்ல, எந்த இடத்துல நோட்டீஸ் ஒட்டாதீர்னு போட்டால் அங்கே தான் மறுநாள் காலையில் ஒட்டுவான். அவனுக்கு வந்து அந்த ஒரு இன்ட்யூஷன் யாருக்கிட்ட இருந்து தெரியுமா வந்தது? ஏவாள்கிட்ட இருந்து தான் வந்தது. இல்லை, சிறுநீர் கழிக்காதீர் அப்படின்னா மறுநாள் காலையில் நம்ம பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஜிப்பை திறந்து மேப் போட்டுக்கிட்டு இருப்போம். அங்கே தான் நமக்கு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வோம் நம்ம. இது வந்து நம்ம தப்பு கிடையாது. யாருடைய தப்பு? இனிமேல் பிள்ளைங்க யாராச்சும் உங்கள் அம்மா உங்களை அடித்தாங்கன்னு வைங்களேன், என்ன நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா நீங்கள் உடனே என்ன தெரியுமா சொல்லணும்? போய் ஆதாம் ஏவாள்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லணும். ரைட்டா? எதை செய்யக்கூடாதோ அதை செய்யணும்னு நினைப்போம் நம்ம. இல்லை, நீ சாமி தான் மைக்கு ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னாங்க. நம்மால் அவர் வாசகம் வாசிக்கிறப்ப ஓ அப்படிங்க. இல்லை, எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை செய்யறது தான் ஒரு இன்ட்யூஷன் சொல்றேன். இது நம்மகிட்ட இருந்து வந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாது. இது ஆதாம் ஏவாள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். அதனால பிள்ளைங்க எல்லாம் உங்க பேச்சை கேட்கலன்னா தயவு செய்து ஆதாம் ஏவாள்ல போய் சண்டை போடுங்க. பிள்ளைய போட்டு அடிக்காதீங்க, நல்லா இருப்பீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா,
4 மணிக்கு வந்தப்ப எல்லாம் சுத்தி சுத்தி கடவுளை கூப்பிட்டு போய் கடவுளுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கோ எல்லாத்தையும் இந்த 2 பயவுள்ளைகளும் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுக்கையா. ஆமா ஆமா. ஒரு நாள் திடீர்னு பாம்பு வந்துச்சான். 4 மணிக்கு வந்த கடவுளை காணோமா, பாம்பு வருதான், ஏவாள்கிட்ட பேசுதான். ஏவாள் உடனே ஒரு ஆப்பிளை கொடுக்குதான். பாதகத்தி இது மட்டும் கடிச்சிட்டு பேசாமல் தூக்கி தூர போட்டா பரவாயில்ல, இங்கே வா நான் கடிச்சுவிட்டேன், நீங்கள் 2 கடி மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து மண்ணுக்குள்ளே மண்ணாக போவான் அப்படின்னோடனே அவன் பாரு மனைவி மேலே அவ்வளவு பாசம். நீ குடுடி, நீயே கடிச்சிட்டு அப்புறம் இனிமேல் எனக்கு சமைச்சு யார் போடுவா குடு அப்படின்னு இவன் கடிச்சு மொத்தமாக கடவுள் வந்து முதல் கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்குறாரு, டே மணி 4 ஆயிட்டு என் கண்ணு முன்னாடி 24 மணி நேரமும் நிற்பீங்க. அவர் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன தெரியுமா, ஆதாம் ஏவாள் எங்கே போனாய் கேட்டாரா இல்லையா? ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எவ்வளவு நாள் அந்த தாகத்தை ஃபுல்ஃபில் பண்ணாங்களோ ஒரு நிமிஷத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு மீண்டும் தண்ணி கொடுக்கிற அளவுக்கு தாகத்தை உண்டு பண்ணிச்சுக்க ரெண்டும். அவரே ஃபீல் பண்ணி கேட்டாரு, டே நான் 4 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 3:50க்கே 2 பேரும் வந்து நின்றுவீங்களே, இன்னைக்கு 4:10 ஆகுது வரவே இல்லையே, எங்கடா போனீங்கன்னு ஃபீல் பண்ணி கேட்கிறாரு. இல்ல அன்னைக்கு கொடுத்தாங்கயா கடவுளுக்கு தாகம். இல்ல எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் உண்மையிலே. ஒருவேளை நம்மளே யோசித்து பார்ப்போமே, ஆதாம் அந்த ஆப்பிளை சாப்பிடலை, ஏவாள் பாம்பை நசுக்கி கொண்டு விட்டாப்புலன்னு வைங்க, இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம் ஏக்கா? எப்படிக்கா இருப்போம்? அம்மா எவ்வளவு பக்தியா சந்தோஷமா இருப்பா. இப்போ மட்டும் இல்லையாக்கா? இல்லை நான் என்ன சொல்றேன்னா வேற லெவல்ல வாழ்ந்திருப்போம்னு சொல்றேன். எதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அன்னை மரியாள் அமல உறுப்பவை மாதிரி நானும் பாவம் இல்லாமல் பிறந்தேன்னு மாறு தட்டி சொல்லிக்கிறலாம். நம்ம எல்லா பேருடைய ஃபேஸும் ஒன்று போல இருக்குன்னு சொல்றேன். நான் எவன்ட்டையும் நீ அந்த ஜாதிக்காரனா நான் இந்த ஜாதிக்காரன், நீ அந்த நேரத்துக்காரனா நான் இந்த நேரத்துக்காரன், நீ ஈரானா நான் அமெரிக்கா, நான் உனக்கு குண்டு போடுவேன் நீ எனக்கு மறுபடியும் குண்டு போடணும். போப்பாண்டவரும் ட்ரம்ப்பும் சண்டை போட்டுக்கிறாங்க யார் இல்ல? அவர் ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, என்ன தெரியுமா, படிந்த இரத்த கரைகள் மீது உள்ள கரங்களில் இருந்து வரக்கூடிய ஜெபங்கள் எதையும் கடவுள் கேட்க மாட்டார். ஒரே படப்பட்டார். ஏ ட்ரம்ப் இது உனக்கு தாண்டா, நான் அமெரிக்கால இருந்து வந்தாலும் ஒன்ன தாண்டா சொல்றேன்னு சொல்லியே சொல்றாரு. இல்ல மாத்தி அவர் உடனே ட்ரம்ப் போப்பாண்டவர் வேலையை மட்டும் பார்த்தால் போதும், மற்ற வேலைகளை பார்க்க வேண்டாம் அவரு. இல்ல நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு அதுக பண்ணின தப்பு, அன்னைக்கு அதுக கடவுளுக்கு கொடுத்த தாகம் இன்னைக்கு வேற மாதிரி வந்து நிக்குதுன்னு சொல்றேன். 183 குழந்தைங்க 2 வாரத்துக்கு முன்னாடி காலையில ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஈரான்ல ஒரு குண்டு உழுகுது. 183 + 8 டீச்சர்ஸ், மொத்தம் எத்தனாச்சு? 8 9 10 11 191 பேர் மொத்தமா ஒரு இடத்துல ஒரு குண்டுல அவுட்டு. என்னையா பண்ணுச்சு அந்த பிள்ளைங்க? இல்ல அன்னைக்கு அவர்கிட்ட தண்ணியை கொடுக்காம விட்டது கடவுளை தாகமாக்குனது இன்னைக்கு முடிய ஓடுதுன்னு சொல்றேன் நான். அதான் அவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறேன் தயவு செய்து என்கிட்ட வா, நீ வந்தா என் தாகம் அடங்கிரும். ஆதாம் ஏவாள் பண்ண தப்ப பாண்டூப்புல உள்ள நீ பண்ணி தொலைஞ்சிராதன்றதுக்காண்டி தான் நான் இவ்வளவு தூரம் கத்துறேன்னு சொல்றேன் நான். விட்டுறாத பிரியமன், கடவுள் கிட்ட போகணும், கடவுளினுடைய வார்த்தையை வாசிக்கணுங்கிறதாயா உச்சம். அது போகதாயா உங்க வாழ்க்கையில சிக்கன் மட்டன் ட்ரெஸ் லிப்ஸ்டிக் பார்லர் லொட்டு லொசுக்கு கழுத குதிரை எல்லாமே அதுக்கு அப்புறம் தாயான்னு சொல்றேன் நான். அதுக்கப்புறம் தான் சொல்றேன். இல்ல ஆதாம் ஏவாள் தான் இப்படி பண்ணினாங்கன்னு சொன்னா அதுக்கு ரெண்டு சேர்ந்து பெத்துச்சுங்களே 2. யாரு? காயின் ஆபேல். ஐயோ, ஒருத்தவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கானா, கொளுத்த ஆடை கொண்டு வந்து கடவுள்கிட்ட கொடுக்குறானா, இன்னொருத்தவன் காய்கறி தோட்டம் போட்டிருக்கானா. அந்த முட்டா பைய என்ன பண்ணியிருக்கணும், தம்பி கொளுத்த ஆடை கொடுக்குறான், நம்ம நல்ல காய்கறிகளை கொடுக்கலான்னு கொடுத்துருக்கணும். பயவுள்ள இவன் பண்ணது தப்பு, எல்லாம் ஊசி போன காய்கறியும் புழு வந்த காய்கறியும் கொடுக்குறான். நம்மளால ஏற்கனவே நான்வெஜ் பிரியர், ரைட்டா? கடவுளும் சரி ஜீசஸும் சரி உயிர்த்ததுக்கு அப்புறமும் கூட மீன் துண்டை தான் கேட்பாப்ல. ஆமா தானே? அப்பம் ஏதாவது இருக்காடா, அப்பத்தை வச்சு உடைச்சு தான் சீடர்களுக்கு கண்ணவே திறந்து விட்டாப்ல. அப்பத்தை உடைக்கிறாப்ல. எல்லாம் சாப்பாடை வச்சு தான் முடிவு பண்ணாங்க ஜீசஸ்ன்னு. இல்லை அதனால தான் எனக்குலாம் என்ன தெரியுமா, அந்த பங்கு தளத்தில் அசனம்லாம் போட்டால் எனக்கு தாட்டு ஃபுல்லாக தான் போகணும். அப்போவே சீடர்கள் எல்லாம் சாப்பாடை வச்சு தானே இயேசுவை ஐடென்டிஃபை பண்ணா. நம்மளும் சாப்பிட்டு விட்டு கடவுளை ஐடென்டிஃபை பண்ணுவோம்ல. இல்லை இல்லை யோசித்து பாருங்களேன். காயின் ஆபேலுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா, அவன் காணிக்கையை கடவுள் ஏத்துக்கிட்டாரு. ஆமையா, நீ கொளுத்த ஒரு ஆட்டை கொடுக்குற, அப்புறம் கடவுள் ஏத்துக்கிற மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இல்ல நீ அப்ப நீ என்ன பண்ணணும், நல்ல காய்கறியா கடவுளுக்கு கொடுத்தா 2 பேருடைய காணிக்கையை மொத்தமா மேல இருந்து நெருப்பு போட்டு எடுத்துக்கிற போறாப்ல. ஆட்டை எடுத்த உடனே ஆளை போடுறான் நம்மாளு காயின். ஆளை போட்டு அடுத்த செகண்ட் மேல இருந்து நம்மால் கீழே வராரியா, டே உங்க அம்மா அப்பா வேற மாதிரி தப்பு பண்ணி என்ன தாகப்படுத்தினாப்புல,
நீ கொலை பண்ணி என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டியாடா, நீயாடா இப்படின்னு கேட்டப்போ இந்த முட்டா பையன் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சரண்டர் ஆகிருக்கணுமா வேணாமா? என் தம்பிலாம் எனக்கு தெரியாது, அவனுக்கு என்ன நான் வாட்ச்மேனா? எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா? கொலை பண்ணிவிட்டு அவ்வளோ கொழுப்பாக பேசுகிறாயா? இல்லை, கடவுள் சம்பாதித்த 2வது தாகம் அது. ஒரு தாகம் நம்பிக்கை துரோகம் பண்ணுச்சு. யாரு? இந்த 2 பசங்களினுடைய பெத்தவங்க. இன்னொரு தாகம் என்ன தெரியுமா? கொலையே பண்ணிட்டு வந்து நிக்குது. இல்ல, நாக்கு ரொம்ப ஏங்கி போய் தான் கடவுள் உங்களெல்லாம் ஏண்டா படைச்சோன்னு சொல்லி மூச்சு விடுறதுக்குள்ள நோவா வந்துட்டாரு உள்ள. ஆமா தானே? ஏக்கா ஆமாவா இல்லையாக்கா? நான் பொய்யாக்கா சொல்றேன், பைபிளை தானேக்கா சொல்றேன். நோவா வந்தாரு. நோவா ஒருத்தவன் தான் ஏன் 1 டம்ளர் தண்ணி கொடுத்தான் கடவுளுக்கு. நோவாவை சுற்றி உள்ள குடும்பங்கள் எல்லாம் தாறுமாறா வாழ்க்கை வாழ்ந்தாங்களாம். கடுப்பாய் போய் கடவுளே நோவாவை கூப்பிட்டு ஒரு போட்டை செஞ்சு 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரித்து கீழே ஓடுறா உள்ள. ஒரு பிரச்சனை இல்லைடா. ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மால் கம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சான். கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம். இப்போ ட்ரெயினில் அப்படி தானே இருக்குது. மிடில் பெர்த்து, அப்பர் பெர்த்து, லோவர் பெர்த்து. இல்லை, லோவர் பெர்த்தில் வயசானது எல்லாத்தையும் தள்ளு, மிடில் பெர்த்தில் இளவட்ட பசங்களை விட்டுறாத, மீடியம் ஏஜ் பிள்ளைகளை தள்ளு, மேலே உள்ளதெல்லாம் இளவட்ட பிள்ளைகள் நிற்கிட்டு, பக்கத்துலேயே நாய்க்குட்டி, பேய்க்குட்டி, பூனைக்குட்டி, கழுத குட்டி, எல்லா குட்டியும் நிற்கட்டும். ஒரு பிரச்சனை இல்லை. 40 பகல் 40 இரவு ஜம்முன்னு வேலை பார்த்தாங்க. நோவாவினுடைய குடும்பம் ஒன்று தான் கடவுளினுடைய தாகத்தை ரொம்ப பர்ஃபெக்டா தீர்த்து வச்சுச்சு. அதனால நோவாவினுடைய குடும்பத்தை சேஃப் கார்டு பண்றாரு. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. நான் தான் சொல்றேன், கடவுள் விரும்புவது என்ன தெரியுமா? அவரை விட்டு நீ போயிடக்கூடாது. கடவுள் விரும்புவது என்ன தெரியுமா? அவருடைய பைபிளை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நீ படிக்கணும். ஒரு காலகட்டத்திலலாம் பரீட்சைக்கு போறப்ப பெத்தவ சொல்லி கொடுத்தா என்ன தெரியுமா? பரீட்சைக்கு போற, பைபிள் எடு. பைபிள் எடுத்துமா, இந்த வசனம் அந்த வசனம்லாம் இல்லை, கண்ணை மூடு, தொற, எது வருதோ வாசிச்சுட்டு போ. இன்னமும் வீட்டில் இருக்கா இல்லையா அந்த ட்ரெண்ட்டு? இப்போ நமக்கு என்ன தெரியுமா ட்ரெண்ட்டு? கண்ணை மூடி திறந்த உடனே அவர் உன்னை பாதாளத்தில் தள்ளி விடுவார்னே டபார்னு திருப்பி மூடிட்டு திருப்பி வேற எது திறக்கிறோம். என்ன நாசமா போற வார்த்தை வருது அப்படின்னு இல்லை? அப்ப அப்படிலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. கண்ணை மூடிட்டு எதை திறந்தாலும் வாசி. இறை வார்த்தை என்பது உன்னை பக்குவப்படுத்த, உன்னுடைய அறிவை கூட்ட. இல்ல, இன்னைக்கு என்ன தெரியுமா? நீனு எப்ப தெரியுமா இறைவனை தேடுற? எப்ப தெரியுமா இறை வார்த்தையை வாசிக்கணும்னு நினைக்கிற? பரீட்சைக்கு முன்னாடி தான்யா. ஆமையா, நான்லாம் ஒரு பங்குக்கு காலையில் தியானத்துக்கு வந்து போகிறேன். 10 மணிக்கு +2 10th எக்ஸாமு. வரிசையாக எல்லா பிள்ளைகளும் வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுதுங்கயா. நான் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறேன், தினமும் இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு. இல்லை, சாச்சா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் வரிசையாக முட்டி போடுதுக்கா? பரீட்சை இல்லை, பப்ளிக் பரீட்சை இல்லை. நம்ம பப்ளிக் பரீட்சைக்கு மட்டும் கடவுள் மேலே இருந்து பேனாவையும் பென்சிலையும் ரப்பரையும் கொடுத்து அவரே டிராயிங் போட்டு எந்திரன் படத்தில் வர மாதிரி வரைஞ்சி கொடுத்துருவாரு போல. இல்லை, அதில் நான் சும்மா ஒரு 10ஆம் கிளாஸ் பிள்ளைய கூப்பிட்டு இன்னைக்கு என்ன பரீட்சைடான்னு கேட்டேன். மேக்ஸ்ன்னு சொன்னாப்புல. ப்ரேயர் பண்ணிக்கிட்டியாடான்னு கேட்டேன். ப்ரேயர் பண்ணிட்டேன். என்ன ப்ரேயர் பண்ணேன்? அது எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எடுத்து யோசிக்குது பாரு. கொஸ்டின் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி எழுதினாலும் பரவாயில்ல, எனக்கு திருத்துற டீச்சர் லூசு டீச்சராக இருக்கணும். இல்லை, நீ எழுதுறத பற்றியும் படித்ததை பற்றியும் எழுத போகிறத பற்றியும் யோசிக்கல, உன் பேப்பரை திருத்துற டீச்சரை யோசிக்கிற. பொண்ணுங்க பரவாயில்ல, ரொம்ப டீசெண்டாக ப்ரேயர் பண்ணுதுங்க. பசங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க? என் பேப்பரை எந்த டீச்சரும் திருத்தாத அளவுக்கு வர்றப்பவே அந்த டீச்சர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிடணும். நீ ஹார்ட் ஒர்க்கை நீ கொடுக்கவே இல்லையா? ஆனா டீச்சர் ஆக்சிடென்ட் ஆயிரணும், டீச்சர் லூசுவா இருக்கணும், அப்பதான் என் பேப்பர் பாஸ் ஆகும்னு நினைக்கிற பாரு. நீ அப்புறம் என்னத்தை வந்து கடவுள்கிட்ட அப்ரோச் பண்றல? நோவா அப்ரோச் பண்ணார் பாத்தியா? 6வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் சொல்லும் என்ன தெரியுமா? நோவா கடவுளோடு நடந்தார், அதனால கடவுள் அவரோடு நடந்தார். அதுதான்யா கடவுள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய தாகம், கடவுள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய தாகம். ஆபிரகாம் சோதோம் குமர நகர மக்களுக்காண்டி மன்றாடுவார் தெரியுமா? அழிச்சிடாதீங்க 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 அழிச்சிடாதீங்கன்னு விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி மாறி மாறி சொல்லுவாப்புல. இல்லை, எவ்வளவு எவ்வளவு? ஒரு 45 பேர். நீ ஒரு 45 பேரை காமிடா. நான் அவருடைய இறக்கத்தை பாரு. எவனாச்சும் ஒரு 45 பேர் என்கிட்ட வந்துட மாட்டானா? அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த தாகம். ஒரு 45 பேர் நீ காமி ஆபிரகாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்களேன், நான் சொல்கிறேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. நான் ஒரு 5 குறைச்சிக்கிறேன், ஒரு 40. இல்லை பரவாயில்ல பயவுள்ளையா, நீ கெஞ்சிற இல்லை. அவன் ஒரு 40 பேர் என்கிட்ட வந்தால் போதும் பயவுள்ள, நல்லா இருப்ப காமி அப்படின்னா 40 எனக்கு அலைஞ்சு திரிஞ்சு பிடிக்க முடியுமான்னு தெரில. ஒரு 35, ஒரு 30, 25, 20, 10 மனுஷன் 3ல் வந்து நிற்பாயா? ஒரு 3 பேர் உங்ககிட்ட வந்துட்டா இந்த ஊர் உலகத்தை அழிக்காம விட்டுருவியான்னு கேட்டா எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், மன்னிப்பு அங்கே ஏறிக்கிட்டே இருக்கும். ஜோரா ஒரு தடவை கடவுளுக்கு கைகளை தட்டி.
தாகம் என் பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டானா, என் பிள்ளை என்கிட்ட வந்துட. பழைய ஏற்பாட்டில் பாதி பயல்க அவருடைய தாகத்தை தணிக்காம ஓடி போனது தான் என் மிச்சம்னு சொல்றேன். நான் ஓடி போனதுதான் மிச்சம். புதிய ஏற்பாட்டில் மட்டும் என்ன பெரிய யோக்கியம் நினைக்கிறீங்களா? கடைசி முடிய இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மனசை மாத்திரலான்னு நினைச்சாரியா? ஒருத்தவனு மாறல. எங்களுக்கு பரபாஸ் தான் வேண்டும், பரபாஸ் தான் வேண்டும், இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் கத்தனவங்க தானே இவங்க எல்லா பேருமே. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த இயேசு கிறிஸ்து எப்படிலாம் அடி வாங்கினாரு, எத்தனை கிலோல இருந்தாரு, அப்படி இப்படி நான் சொன்னேன்ல, அதெல்லாம் அவர் பட்ட கஷ்டமாக்கும். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் பட்டாரு பாரு கஷ்டம். எந்த அளவு உன்னை ஏங்கி போய் தேடி வர்றாரு இல்ல. எம்மாவு சீடர்கள் அவன் மினிஸ்ட்ரியை பார்த்துட்டு போறான். இனிமேல் இவரை நம்பி பிரயோஜனம் இல்லடா, நம்மளை ஏதோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக்குவாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்குவாருன்னு அங்கேருந்து ஓடி வந்தோம். இவர் நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாருன்னு எம்மாவு சீடர்கள் 2 பேரும் கதை பேசிக்கிட்டே போறாங்க. அவங்களோட இவரும் போறாரு சேர்ந்து. இங்க பாருங்க, சாகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை விட ட்ரிபிள் மடங்கு கஷ்டப்பட்டாரியா. அவருடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு ஒரு பயலும் வரலையா, ஒரு பயலும் வரல. இதான் உண்மை, இதான் உண்மை. அதனால தான் சிலுவையில் தொங்கக்கூடிய இந்த வேர்டில் 3வது அர்த்தம் என்ன தெரியுமா? தாகமா இருக்கிறேன்னா அர்த்தம் என்னுடைய பிசிக்கல் தாகம்ன்றது வேற, பைபிள்ல ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன தாகம்ன்றது வேற. உண்மையான தாகம் என்னன்னா, நான் உனக்காக ஏங்கி போய் கிடக்கிறேன். அதான் அதான் இப்ப நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமாவா இருக்கணும்? ஆண்டவரே, எனக்காண்டிலாம் நீ ரொம்ப நாள் ஏங்க வேண்டாம். நான் ஆதாம் ஏவாள் மாதிரி கிடையாது, காயின் ஆபேல் மாதிரி கிடையாது, நோவாவை சுற்றி உள்ள மக்கள் மாதிரி கிடையாது, இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாதிரி கிடையாது, உன் கூட 3 வருஷமா சேர்ந்து சாப்பிட்ட சீடர்கள் மாதிரி கிடையாது. பாண்டுப்புல இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா பேருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நீ எப்போ கூப்பிடுறியோ அப்போ உடனே வந்துருவோன்னு சொல்றவங்க எல்லாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். இந்த சத்தம் பத்தாதே உண்மையிலே இல்லை. என்னன்னா அவர் என்னைக்கு என்னை கூப்பிட்டு நான் என்னைக்கு அவரோட போகன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளுமே அவர் உன் வீட்டுக்கு முன்னாடி தொங்கிக்கிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாரு. தாகமாக இருக்குது, முதல்ல எனக்கு தண்ணி கொடு, குடும்பத்தோடு சேர்ந்து வந்து என் கூட ஐக்கியம் ஆயிக்கோன்னு சொல்லி. அந்தோனியார்லாம் வேற லெவல் தெரியுமா? இன்னைக்கு ஒரு 2 புதுமை, இறை வார்த்தையை இறைவனை அவர் நேசித்ததால் கிடைத்த புதுமை சொல்லட்டா. தினமும் காலையில் 5 மணி 5:30க்கெல்லாம் அந்தோனியார் கோயிலுக்கு போயிடுவாராம். அந்தோனியாரினுடைய ஊரில் உள்ள உபதேசியார் வந்து 5 மணி 5:15க்கெல்லாம் பெல் அடித்து அந்த ஒரு புகழ் மாலை காலையில் பாடுவாங்கல்ல, ஜபம்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்தோனியார் இந்த மாதிரி சின்ன வயசில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவரோட சேர்ந்து சொல்லுவாராம். அவ்வளவு பக்தியாம். சின்ன வயசுலேருந்தே கடவுளினுடைய தாகத்தை போக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தாராயா. இல்லை, ஒரு நாள் என்னாச்சான், உபதேசியார் தூங்கிட்டாராம். கோயில் கதவு 5 மணிக்கு பூட்டி இருந்துச்சான். இவருக்கு தாங்கவே முடியலையா. 5 மணிக்கு நான் கடவுளை பார்க்காம என்ன உபதேசியார் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லி அந்த கோயிலினுடைய ஃப்ரண்ட் வாசலில் உபதேசியார் வர்றது முடிய வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஒரு ஜபமாலையும் ஜப புத்தகமும் வச்சுருந்தாராம். அதை கீழே வச்சுட்டு முழங்கால் போட்டிருந்தாராம். ஒரு பேய் ஒன்று அந்தோனியார்கிட்ட வந்துச்சான். இல்லை, காலையில் 5:15. பேய் எப்பெல்லாம் வருது பாரு, 12 மணிக்கு தான் வரும்னு பார்த்தா 5:15க்கெலாம் வருது. இல்லை, 5:15 என்ன இது அப்புறம் சொல்கிறேன், எனக்கு வேற ஒன்று ஓடுது, நான் அப்புறம் சொல்கிறேன். என்னென்னா 5:15க்கு பேய் வந்துச்சான். பேய் வந்த உடனே இவர் முதல்ல என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? பேயை பார்த்த உடனே நம்ம பசங்க ஓடுவானுங்கள்ல, உங்களை பார்த்தோன்னே உங்கள் பசங்க ஓடுவாங்கல்ல, அந்த சாரி நான் அது அப்படி நான் சொல்ல வரல, இல்லை சொல்கிறேன். உங்களை பார்த்தோன்னே காலையில் எந்திரிச்சோன்னே உங்கள் பசங்க குடுன்னு ஸ்கூலுக்கு போகாமல் கட் அடிச்சுட்டு அப்படி ஓடுவானுங்கல்ல, அப்படி வந்து ஓடுறப்போ பேய் இவரை விரட்டுச்சான். சுற்றி 2 ரவுண்டு ஓடினதுக்கப்புறம் தான் 3வது ரவுண்டு யோசித்தாராம். நம்ம கையில் பைபிள் இருக்குது, கையில் ஜபமாலை சொல்லக்கூடிய அந்த மணி இருக்குது, நம்ம இறைவனினுடைய மகன், நம்ம எதுக்கே அந்த பேயை பார்த்து ஓடணும்னு சொல்லி சுற்றி ஓடி வந்த மனுஷன் நேராக வந்து வாசக்கதவுக்கு முன்னாடி நின்று பைபிளை ஒரு கையில் வச்சுட்டு ஜபமாலையை இன்னொரு கையில் வச்சுட்டு ஜபமாலையோடு சேர்ந்து அந்த கிரானைட்டு கல் மேலேயோ பாறாங்கல் மேலேயோ ஒரு பெரிய சிலுவை அடையாளம் வரைஞ்சானாயா. பேய் அப்படியே மண்டியிட்டு அந்த சிலுவை அடையாளத்துக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துச்சான். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்லை, அதனால தான் அந்த மனிதர் அல்ல, மாறாக புனிதர். அவர் அதோட விட்டார்னு நினைச்சிங்களா? இவர் பேயை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறப்பே உபதேசியார் கோயில் கதவை திறந்தாராம். என்ன தெரியுமா பண்ணாராம்? நேராக பேயை ஒரு சங்கிலியில் கட்டி கொண்டு வந்து இந்த பீடம் இருக்குல்ல, இந்த பீடத்தினுடைய தூணில் கட்டி சுற்றி வச்சுட்டு எங்கே தெரியுமா போனாராம்? போய் பங்குச்சாமியார் கதவை போய் தட்டினாராம். நீங்கள் வாங்க, பேயை பீடத்தில் கட்டி வச்சுருங்க, வந்து தீர்த்தம் தொளிச்சுட்டு போங்கன்னாராம். அந்த பங்குச்சாமியார் அதுக்கப்புறம் உசுரோடு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கே அவர் ஹிஸ்ட்ரியை படித்து பார்க்குறப்போ.
ஒரு பேயை மனுஷன் ஒரு சிலுவையை போட்டு தன்னுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து கடவுளினுடைய தாகத்தை மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்து நேராக கொண்டு வந்து பீடத்தில் கட்டி பங்கு சாமியார்கிட்ட போய் வாயா பேயை கட்டி வச்சிருக்கேன்னு அவர் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்து பிதாசுதன் போட்டு அந்த பேய் மேலே தீர்த்தத்தை தெளிச்சானாயா, சரியான நாத்தத்தோட பேட் ஸ்மெல்லோட அந்த கோயில் ஃபுல்லாக அந்த பேயை அலறி அடிச்சுட்டு சுற்றிட்டு வெளியில் போனதாக அந்தோனியாரினுடைய வரலாறு சொல்லுதியா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அது சொல்லி முடிக்கிறப்போ ஒன்று சொல்கிறாங்க, என்ன தெரியுமா? கடவுளை உண்மையாக நேசித்தவர் பேயையும் கட்டி போடுவார் என்று சொன்னார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுயா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு புதுமை சொல்லட்டா? தினமும் காலையில் கோயிலுக்கு போய் கேட்டகிசம் கிளாஸ் அட்டன் பண்ணுறது வந்து அந்தோனியாரினுடைய மிகப்பெரிய வேலையாம் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் காலையில் வேகமாக குளிச்சுட்டு வந்து கிளம்பி வந்து போனாராம். அவங்க அப்பா சொன்னாங்களாம், எங்கடா போகிற அப்படின்னு. ஒன்று, எப்பா நான் கோயிலுக்கு போகிறேன்ப்பா. இன்றைக்கி நீ கோயிலுக்கெல்லாம் போவேனா, வயலில் வந்து பயிர் அறுத்துக்கிட்டு இருக்காங்க, நெற்கதிர்கள் எல்லாம் சும்மா கிடக்கு, எவன் அடிக்கிறா என்ன லிஸ்ட்டெல்லாம் அனுப்பி எனக்கு எல்லாத்தையும் தகவல் சொல்லி நீ வயலுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா நான் கோயிலுக்கு தான் போவேன். நீ வயலுக்கு தாண்டா போகணும், இன்றைக்கி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு மன தகராறு வந்திருக்கு. அந்தோனியார் என்ன தெரியுமா பண்ணியிருக்காப்புல, நான் வயலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போயாச்சு. கையில் பைபிள், கையில் ஜெபமாலை, மனசுக்குள்ள கடவுள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக போய் கோயிலுக்கு முன்னாடி நின்று வானத்தை பார்த்தாராம். அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சாராம், வயலில் பயிர் பத்திரமா இருக்கணும்னா அந்த வெட்டிக்கிளிகளை பக்கத்தில் இருந்து விரட்டிக்கிட்டே இருடான்னு சொல்லி அனுப்பிச்சாராம். சரிப்பா, நான் வெட்டுக்கிளிகள் எல்லாத்தையும் பறவை இனங்கள் எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டே இருக்கேன், ஒரு பயிர் உனக்கு லாஸ் ஆகாதுப்பா, அப்படியே கொண்டு வந்து நிலத்தை கொடுக்குறப்பான்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனவர் கோயிலுக்கு வந்திருக்காரு. கோயிலுக்கு முன்னாடி நின்று முழந்தால் படிக்கிட்டு வானத்தை பார்த்து ஒரே ஒரு விஷயம் கேட்டாராம், எந்தெந்த பறவை இனங்கள் எல்லாம் என்னுடைய வயலில் இன்னைக்கு வந்து எங்களுடைய பயிரை சாப்பிட போதோ, இதோ எனக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்தில் அத்துணை பறவை இனங்களும் உள்ளே வந்து சேரணும்னு சொல்லி முழந்தால் படியிட்டு கையை விரித்து வானத்தை நோக்கி வேண்டினாராம். கரெக்டாக 10 நிமிஷத்தில் அங்கு இருக்கக்கூடிய 10,000 வெட்டுக்கிளிகள் அனைத்தும் அந்த இருட்டறைக்குள் வந்து சேர்ந்ததாம். பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எப்படி இருந்திருக்கிறார் பார். இவருக்கு பின்னாடி ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கின்றத நீயும் நானும் நம்பணும். விட்டுறாதீங்க பிரியமானவர்களே. சும்மா இவரை வந்து நீங்க தொட்டு கும்பிட்டு போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி தெரியுமா, 10,000 பறவை இனங்களை, 1000கணக்கான பறவை இனங்களை ரூம்குள்ளே அனுப்பிச்சிட்டு கதவை பூட்டிட்டு நேராக போய் கடவுள் முன்னாடி உட்காந்து 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்றப்போ, ரொம்ப நன்றி கடவுளே, நான் உன்னுடைய தாகத்தை 1 மணி நேரம் தீர்த்துவிட்டேன், இப்போ இந்த பறவை இனங்கள் எல்லாம் திருப்பி மறுபடியும் போகட்டும்னு சொல்லி கதவை திறந்து விட்டாராம். எல்லா பறவை இனங்களும் அவருடைய வயலுக்கு போகாமல், அது பக்கத்து வீட்டு வயலுக்கு போச்சான்றது அது ஹிஸ்ட்ரியில் சொல்லலை, பறவை இனங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சாயா. இல்லை நான் என்ன சொல்கிறேன், கடவுளை பக்கத்துல வச்சுக்கறணும்னு நினைக்கிறவனுடைய வீட்டில் எந்த ஒரு லாஸும் இருக்காது என்பதற்கு அந்தோனியார் மனிதர் என்ற முறையில், புனிதர் என்ற முறையில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் அது. மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி. மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள் பிரியமானவர்களே. அவரை தயவு செய்து தவிக்க விட்டுறாது. அவர் ஒருவேளை வீட்டுக்கு வந்து மாறு வேஷத்தில் தண்ணி கேட்டாலும் 1 டம்ளர் தண்ணி கொடு. இல்லை, நான் உண்மையிலே உங்களை பாராட்டுறேன். இல்லை, நேற்று கேட்டாங்க ஒரு 4 பேர், அவர் பெர்மிஷன் கொடுத்தா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கலை. இல்லை, அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு பாசம்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்தோன்னெல்லாம் அப்படிலாம் வந்து வராதியா. கடவுள் பாண்டிங் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும்தான் அடுத்தவன் மேலே உள்ள கரிசனை, அடுத்தவன் மேலே உள்ள அன்பு வருன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. தனிப்பட்ட விதத்தில் நான் சிந்திச்சு பார்க்கக்கூடிய விஷயம். அந்தோனியார் மட்டும் இல்லையா, கடவுளை நோக்கி எவன்லாம் தேடி நின்னானோ அவன்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்தான். ஆபிரகாமுக்கு 2 ஒய்ஃப் தெரியுமா? மூத்த ஒய்ஃப் பேர் என்ன? 2வது ஒய்ஃப் பேர் என்ன? மூத்த மனைவி பேர் சாரா, 2வது மனைவி பேர் ஆகார். ஆகார் வந்து ஆபிரகாம் இஷ்டப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணலை, கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணான். சாரா சொல்லிச்சு என்ன தெரியுமா, என் வயிற்றுல குழந்தையே இல்லை, நம்ம தலைமுறையோ பெரிய தலைமுறை, எனக்கு அதுலேயும் கொஞ்சம் கோபம் என் கடவுள் மீது. 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கூப்பிட்டு கடவுள் என்ன தெரியுமா சொன்னார், உன்னுடைய சந்ததியை விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக்க செய்வேன்னு சொல்லிவிட்டு சாராவை மலடியாக்கி விட்டுறாப்லையா. நம்மளுக்கு உரிய விளையாட்டே வேற லெவல் விளையாட்டி அவர். இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இப்படி சொன்ன மனுஷன் படார்னு சாராவுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா ஆகார்ன்ற ஒரு கேரக்டரே பைபிளுக்குள்ள வந்திருக்காது. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆகார்ன்ற கேரக்டரை பைபிளுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு. நான் சொல்லட்டா அதுக்கு காரணம், சாரா தான் சொல்றாப்புல,
எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்குருவோமான்னு தெரியல, ஆனால் நீ ஸ்ட்ராங் மேன், நீ ஒன்று பண்ணு, என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் பணிப்பெண்களே இருக்கிற அழகான பெண்ணு ஆகார், அந்த பெண்ணோட நீ கல்யாணம் முடிச்சு குடும்பத்தை நடத்திக்கோ. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்ததுன்னு வையேன், அது ஏன் குழந்தைய நான் எடுத்து வளர்க்குறேன்னு பாதகத்தி சொன்னான். அதை நம்பி ஆபிரகாம் ஓகே சொன்னாப்ல, இவளுக்கு குழந்தை பிறக்காது, ஓகே, அப்போ இந்த குழந்தைய 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தையா வளர்ப்பாங்கன்னு கடைசி முடிய குளிக்க வச்சுக்கலாமே ஆபிரகாம் தான். இல்லை ஒருவேளை சாரா பார்க்கல, சாராக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நம்பி கல்யாணம் பண்ணார். யார? ஆகார கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்தினாப்ல. கடவுள் அபரிவிதமா ஒரு குழந்தைய டக்குன்னு கொடுத்தாப்ல. பேர் என்ன? என் குழந்தை பேரை எனக்கு அப்பப்ப தெரியாது சாமி. நீங்க ஆபிரகாமினுடைய குழந்தை பேர் கேட்டீங்கன்னா இஸ்மாயில் கொடுத்தாப்ல நம்பி. என்ன பிரச்சனை தெரியுமா, அங்க குழந்தைய கொடுத்து திருநெல்லை விளையாட விட்டுட்டு இங்க சாராவுக்கும் குழந்தைய கொடுத்துறாப்ல. நம்மால பாருங்களேன், எவன் என்கிட்ட பாசமா அட்டாச்சா இருக்கா அவன் குடும்பம் வாழும் அப்படின்றது கடவுள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு இல்ல. திருநெல்லை பிள்ளை விளையாண்டுகிட்டு இருக்கிறத பார்த்த சாரா என்ன தெரியுமா பண்றா, வயிறு ஃபுல்லா எரியுது, பதன்னு போட்டா ஆம்லேட்டா போட்டலாம் போல இல்ல. ஆபிரகாம கூப்பிட்டு கேட்கிறாப்லையா, என்ன தெரியுமா சொல்றாப்ல, இங்க பாரு என் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, என் பிள்ளைன்னு சொல்லி திருநெல்லை அந்த பிள்ளை எப்படி விளையாடும், மரியாதை அந்த பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பு, மரியாதை அந்த பிள்ளையை வெளியில அனுப்பு சொன்னா. ஆபிரகாம் சரியான பொண்டாட்டி பேச்சை கேட்கிறவர் போல. கல்யாணம் பண்ணுன்னு சொன்னோன்னே கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல, விரட்டி விடுன்னு சொன்னோன்னே ஓகே சொல்றாப்ல உடனே. இல்லை இப்போ என்னன்னா, ஆபிரகாம் சாரா சொன்ன உடனே நேராக போறாரு, ஒரு பைய எடுக்கிறாரு, திராட்சை ரசத்தை அதில் ஊத்துறாரு, ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு, தண்ணி எடுக்கிறாரு, கொஞ்சமா பிரெட் எடுக்கிறாரு, பைக்கெட்டை நல்லா பேக் பண்றாரு, எடுத்து கொண்டு வந்து ஆகார் கிட்ட கையில் கொடுத்து, என் பொண்டாட்டிக்கு ஒன்றை பிடிக்கல, தயவுசெய்து வீட்டை விட்டு கிளம்பணும்னா அந்த அம்மாவை கிளம்புதியா? ஒரு வார்த்தை பேசலையா? ஒரு வார்த்தை. இந்த வீடு இந்த இடம் எனக்கு உரியது இல்லைன்றது கடவுள் எப்பவோ எனக்கு முன்குறிச்சு வச்சாரு. பிரெட்டை கொடு, பைய கொடு, ரசத்தை கொடு, தண்ணியை கொடு, நான் கிளம்பி போறேன்னு போய்கிட்டே இருக்கு. போறப்ப குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சான். அழுதுகிட்டே இருக்கிறப்பெல்லாம் தண்ணி கொடுத்தாப்லையாம், ரசம் கொடுத்தாப்லையாம், பிரெட்டு கொடுத்தாப்லையாம், பத்தாக்குறைக்கு எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தாப்லையாம். தாய்ப்பாலும் வத்தி போனதுக்கு அப்புறம் தான் ஆகார் ஒண்ணு செஞ்சாப்லையாம், இனி குழந்தையும் செத்து போயிடும், நானும் செத்து போயிடுவேன், நான் சாகிறதுக்கு முன்னாடியே குழந்தை செத்துரும், அதனால முட்புதருக்கு பக்கத்துல இந்த குழந்தைய இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி கடவுளை நோக்கி அழுதாராம். அடுத்த செகண்ட் கடவுள் உள்ளே வந்தாராம். பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. என்ன தெரியுமா யோசிக்கிறேன், நீ கஷ்டமான நேரத்தில் அவரை கூப்பிட, உனக்காண்டி அவர் ஏங்கி போய் தாகமாக நிற்கிறாப்புல, கப்புன்னு வந்துருவாப்புல. நான் சொல்றது உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம், வாழ்க்கையில் நீங்கள் 1008 கஷ்டங்கள் அனுபவிக்கலாம். இன்னைக்கு முடிய அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும் நீங்களும் நானும் மூச்சு விட்டுக்கிட்டு உசுரோட இருக்கிறோம்னா அதற்கு காரணம் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அவரை தவிர எவராலையும் நம்மளை மூச்சு விட வைக்க முடியாதுன்னு சொல்றேன் நான். ஆமா, ஆகார அழுத அடுத்த செகண்ட் ஆகார் முன்னாடி வந்து நின்று, என்னுடைய அன்பிற்குரிய செல்லமே, ஏண்டா ராசாத்தி அழுகிறன்னு ஆகார் எல்லாத்தையும் சொன்ன உடனே பிள்ளைய தூக்கு, பிள்ளைக்கு சாவு கிடையாது, பிள்ளைக்கு இனிமேல் தான் வாழ்வு. எந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்தையோ அந்த வீட்டுக்கு இன்டர்ன் நீ ரிட்டர்ன் போகல, உன்னை நான் வாழ வைக்கல, நான் கடவுள் இல்லடான்னு சொல்றாரு. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. கஷ்டப்படுற நம்மெல்லாம் அவருக்கு தங்கங்களும் செல்லங்களும். நீ எதுக்காண்டி வந்து கடவுளை நோக்கி முன்னாடி நின்று அழுகிறையோ அத்துணை விஷயங்களையும் அப்படியே அல்வா மாதிரி தூக்கி கொடுப்பாப்லையா. அதுதாயா இவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆகார் மட்டுமாயா, யாக்கோபுவினுடைய மூத்த மனைவி பேர் என்ன? லேயா. கண் பார்வை மங்கிரும்ல. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த யாக்கோபு இருக்கான்ல, ராகேல் கூட தான் ஹனிமூன் போனானா, ராகேல் கூட தான் வெளியில போனானா. ராகேலுக்கு தான் 2 புடவை எடுத்தா லேயாவுக்கு 1 புடவை தான் எடுத்து கொடுப்பானா. ராகேலுக்கு 10,000 கொடுத்தா லேயாவுக்கு 1000 ரூபாயோ 100 ரூபாயோ தான் கொடுப்பானா. இல்ல, அப்படிதான் குடும்பத்தில் வாழ்ந்துருக்கிறான். இந்த லேயாவுக்கு என்ன தெரியுமா, ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டா என் புருஷன் என்கிட்ட வந்துருவாருன்னு நினைச்சாப்ல. இன்னைக்கு நம்முடைய பெண்கள் பாதி பேர் அதை நினைக்கிறோம். ஆமா தானே, நம்ம மேலே தான் ஏன் அவர் வெறுப்பை காமிக்கிறாரு. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வையன், நம்மளையும் நல்லா பார்த்துக்குருவாரு, குழந்தையும் நல்லா பார்த்துக்குருவாருன்னு. அவன் கில்லாடி இல்லை, ஜெகஜலா கில்லாடி இல்லை. நம்ம ஆட்கள்லாம் எப்படினாலும் யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை இல்லை. ஒன்று சொல்லட்டா, லேயா போட்ட கணக்கு தப்பு. லேயாவுக்கு மூத்த பையன் ஒருத்தவன் பிறந்தான், யாரு தெரியுமா? ரூபன். திருப்பி ஒன்று யோசிக்கிறாப்புல லேயா, என்ன தெரியுமா, முதல் பிள்ளை பிறந்ததுனால தான் ஒருவேளை என்கிட்ட பாசம் காமிக்க மாட்டேங்கிறாரு, அப்போ 2வது பிள்ளையும் பெற்றுக்குருவோம். 2வது பிள்ளை யாரு தெரியுமா? சிமியோன்.
சிமியோன் ஆம்பளை பையன் பிறந்த உடனேயும் இவருடைய பிஹேவியர் மாறவே இல்லை, யாக்கோபினுடைய பிஹேவியர். 2வது பிள்ளை பிறந்ததான் இவர் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறார். அப்போ 3வது ஒன்று பெற்றுக்கிட்டா மொத்தமாக 3 முத்து மாதிரி பெற்றுக்கிட்டா இவர் என் கூடயே தான் இருப்பார், என் அக்கா கூட தங்கச்சி கூட போக மாட்டான்னு நினச்சிட்டு 3வது பிள்ளை பெற்றுக்கிறாப்புல. பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? லேவி. அப்போ ரூபன் பிறந்தாச்சு, சிமியோன் பிறந்தாச்சு, லேவி பிறந்தாச்சு. தலைவர் இந்த பக்கம் வர்ற மாதிரி ஐடியாவே இல்லை. ராகேலுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே தான் ஃபுல்லாக அன்பு, ஃபுல்லாக ஸ்வீட்டு, ஃபுல்லாக பணம், ஃபுல்லாக புடவை, எல்லாமே அங்கே. 4வது தான் இந்த பொம்பளை பிள்ளைக்கு புத்தி வருது. என்ன தெரியுமா? இவன் குழந்தைக்கும் நமக்கும் மசீரவன் கிடையாது, இனிமேல் இவனை நம்பி வேஸ்ட்டு, இனி கடவுளை நம்புவோம். அவர் வழியாக ஏதாவது அணுக்கரகத்தில் ஒரு குழந்தை எனக்கு பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய கடவுள் உயர்த்துவார்னு இந்த அம்மா நினைச்சதுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? யூதா பிறந்தானா. 4வது யூதாவினுடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் தாவீதாம். தாவீதுவினுடைய வழித்தோன்றலில் வந்தவர் தான் இயேசு என்ற கிறிஸ்துவாம். பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி பாத்தியா? எவன் ஒருத்தவன் வாழ்க்கையில மக்கள் முன்னாடி ரிஜெக்ட் ஆகிறானோ அவனை அப்படியே அட்மிஷன் போட்டு கூப்பிடுறது மட்டும்தான் என்னுடைய கடவுள், நம்முடைய கடவுளினுடைய மிகப்பெரிய வேலை. லைஃப்ல நீ 1008 கஷ்டப்படலாம், உன் கணவரால் நீ ரிஜெக்ட் ஆகலாம், உன்னுடைய மனைவியால் நீ ரிஜெக்ட் ஆகலாம், உன்னுடைய மாமியாரால் நீ ரிஜெக்ட் ஆகலாம், உன்னுடைய மருமகள்னால நீ ரிஜெக்ட் ஆகலாம், உன்னுடைய அப்பாவால் ரிஜெக்ட் ஆகலாம், அம்மாவால் ரிஜெக்ட் ஆகலாம். ஆனால் உன்னை கரம் பிடித்து கரை சேர்க்க தாகமாய் காத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இந்த பங்குல நம்மோடு நம்முடைய வீட்டை சுற்றி நிற்கிறாருன்றதை நம்புனா கைகளை மட்டும் தட்டிக்கும். விட்டுறாத. ஆகார் ரிஜெக்ட் ஆனாப்ல, கடவுள் அட்மிஷன் போட்டாப்ல. லேயா ரிஜெக்ட் ஆனாப்ல, கடவுள் அவர் வழியா தான் தாவீது வந்து தாவீதுல இருந்து இயேசு பிறந்து இயேசு என்ற பாலகன் இன்னைக்கு மிகப்பெரிய மீட்பை கொடுக்குறாப்ல. இன்னொரு ரிஜெக்ஷன் ஸ்டோரி சொல்லட்டா? தாவீது ஒரு நாள் அரண்மனையில் நின்றுக்கிட்டு இருந்தாப்லையாம். அரண்மனையில் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப பெத்சபா அங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாப்லையாம். குளிக்கிறத பார்த்த உடனே கவர் பண்ணிட்டாப்லையாம். கவர் பண்ணி வாழ்க்கையை தொடங்கிட்டாப்லையாம். தொடங்கின உடனே பெத்சபா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாப்லையாம். பெத்சபாவுக்கு ஒரு புருஷன் இருக்கான்றது தாவீதுக்கு தெரியும். பேரு உரியா. உரியா எங்க தெரியுமா இருக்காப்ல? போர்க்களத்தில் இருக்காப்ல. இவர் படுக்கை அறையில் இருக்காப்ல. போர்க்களத்தில் இருந்து வர்றவனை முடிஞ்சு போர் முடியறதுக்கு முன்னாடியே அவனை கூப்பிட்டு அவன் கையில் ஒரு மடல் ஒன்று எழுதி அனுப்புறாப்ல. என்ன தெரியுமா? போர் தளபதி கிட்ட போய் இந்த மடலை குடுறா உரியா, 5வது வரிசையில் போரிட்டு கொண்டு இருக்கக்கூடிய இவனை தூக்கி முதல் வரிசையில் போடு, அப்பதான் எதிராளிகள் உரியாவை அடிச்சு நொறுக்கிடுவாங்க, செத்து போயிட்டா எனக்கு பெத்சபா ஈஸியா கிடைச்சிருவான்னு முடிவு பண்ணி அவன் சாவு ஓலைய அவன் கையிலேயே கொடுத்து அனுப்பிச்சு விடுறாப்ல. இதை சொல்லி கொடுத்தது யாரு தெரியுமா? ஸ்டான்லி குமார் அண்ணன். பக்காவா கிளாஸ் எடுப்பாரு. ஆமா அவர் சாவு ஓலைய அவனே எடுத்துட்டு போய் போர் தளபதிட்ட கொடுக்குறானா, அந்த ஓலைக்குள்ள என்ன தாவீது எழுதியிருக்கான்றது இவனுக்கு தெரியவே தெரியாதான். ஓலையை திறந்து பார்த்த உடனே போர் தளபதி பண்ணுவானா, 5வது வரிசையில் போரிட்டு கொண்டு இருக்கக்கூடிய உரியாவை தூக்கி முதல் வரிசையில் தூக்கி போடுவானா. எதிராளிகள் வந்த உடனே உரியாவை ஒரே வெட்டிடுவானுங்களாம். உரியா செத்து போயிடுவாங்களாம். உரியா செத்து போன அடுத்த செகண்ட் பெத்சபா அனாதையா நிற்பாலாம். அனாதையா நிற்கிறப்போ அழுதுகிட்டே இருக்கிறப்ப வாமிட்டு எடுப்பாலாம். ஐயோ, தாவீதினுடைய குழந்தெல்லாம் என் வயிற்றுக்குள்ளே இருக்குது, இதை தாவீது கிட்ட சொன்னால் தாவீது என்ன கொன்னுடுவானே அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் வேலைக்காரியை கூப்பிட்டு சொல்லுவாராம். யாரு? பெத்சபா. அந்த முட்டாள்கிட்ட போய் சொல்லு, என் புருஷனை கொன்னவன் அவன்தான்றது எனக்கு தெரியும், நான் இன்னும் ஏன் தெரியுமா சாகாமல் இருக்கேன், அவனுடைய ரத்தம் என் வயிற்றுக்குள்ளே இருக்குது, குழந்தையா உருவெடுத்து வருது, அந்த முட்டா பையிட்ட போய் சொல்லு, அவனால் நான் கன்சீவ் ஆகியிருக்கேன்னு வேலைக்காரி போய் சொல்லுவா. தாவீதுக்கு அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லைன்னு இறையலார்கள் சொல்கிறாங்க. அத்துணை பெண்களும் தாவீதை பார்த்து பயப்படுகின்ற பொழுது வேலைக்காரி வந்து சொல்லிட்டு போறா பாரு, அதை விட கேவலமான செயல் தாவீதுக்கு எதுவுமே இல்லைன்னு. இல்லை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாவீது ஏகப்பட்ட பேரை கல்யாணம் முடிச்சு ஏகப்பட்ட பிள்ளைகளை பெத்தான்றது 2வது. தாவீது இவளை குடும்பத்தில் ஒருத்தவங்களை ஆக்கி முதல் குழந்தை ஏதோ ஊனமுற்று இறந்து போயிருமா. 2வது குழந்தை பேர் என்ன தெரியுமா? பெத்சபால இருந்து வந்த குழந்தை யாரு? சாலமோன். அவரால் மட்டும்தான் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது. பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி செமல்ல. கடவுள் யாரையெல்லாம் நீ தாகமாக இருக்கிறாய் என்று சொல்லி தேடுறாங்களோ, தேடுறவங்க எல்லா பேரும் கடவுளை தேடுனாங்கன்னா கப்புன்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு. சிம்பிளா ஒரு மெசேஜ் சொல்லட்டா? கடவுளை நீ தேடு, அவருடைய தாகம் தானா அடங்கும். நீ 1 டம்ளர் தண்ணி கொடுக்க வேண்டாம், 2 டம்ளர் ஜூஸ் கொடுக்க வேண்டாம், நீ தேடிக்கிட்டே இரு. இறை வார்த்தையும் கடவுளையும் தேடிக்கொண்டே இரு. இது ஒரு தாகமாக இருந்தால் பூமி, நான் 300 சொன்ன மாதிரி தான் இன்னொரு தாகம் தண்ணிக்கு ஏங்குது, அடிச்சு வீசு. இல்லை, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத, குளோபல் வார்மிங் நின்றுங்கிறாங்க.
எலக்ட்ரிக் பைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் யூஸ் பண்ணு, குளோபல் வார்மிங் நின்றுங்கிறாங்க. டீஃபாரஸ்டேஷன் பண்ணாத, எந்த ஃபாரஸ்ட்டையும் எந்த செடியையும் அழிக்காத, குளோபல் வார்மிங் நின்றும். அது தாகம்னு கேட்குது, தண்ணியை அளவுக்கு அதிகமாக ஊற்று, தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களாக வாங்கு, பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாத, சோலார் சிஸ்டம் எல்லாத்தையும் பயன்படுத்த, ஆட்டோமேட்டிக்காக குளோபல் வார்மிங், இந்த வெக்க வெயில் எதுவும் இருக்காது, இந்த பூமி தாய் தாகம்னு கேட்க மாட்டான்றது இன்னொரு பக்கம். ஒன்னே ஒன்று தான் பிரியமானவர்களே, ரெண்டு மெசேஜும். பூமி ஒன்று தாகன்னு ஏங்குது, கடவுள் ஒன்று தாகன்னு ஏங்குறாரு. கடவுளை பார்த்து ஓடு, கடவுளை பார்த்து பேசு, கடவுளை பற்றி இறைவார்த்தையை வாசி, கடவுளை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துக்கோ. சொசைட்டியில் குடும்பத்தில் நீ ரிஜெக்ட் ஆனா கடவுள் ஒன்று அட்மிஷன் போட்டு முதல் ஆளாக உள்ள தூக்குவாருன்றது இன்றைய நாள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். பூமியும் அதே மாதிரி தான். தண்ணி கூடுன்னு கேட்குது. ஏரியில் குளத்தில் கட்டடத்தை கட்டி அப்புறம் சுனாமி வந்து சொடலங்கா வந்துச்சு, வீடு அண்டர் கிரவுண்டில் மூழ்கி போச்சு, கேஸ் ஃப்ரிட்ஜ் எல்லாம் அடிச்சு நொறுக்கி போச்சு. இல்லை, இன்றைக்கெல்லாம் நம்ம யார் மேலே தெரியுமா ரொம்ப தாகமாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, மாமியார் மாமனார், கணவன் மனைவி, மொபைலு. ஒரு காலகட்டத்திலலாம் என் பாட்டிலாம் பைபிளை தான் தலைமாட்டில் வச்சு படுத்துச்சு. இன்றைக்கி எந்த பயவுள்ள பைபிளை தலைமாட்டில் வச்சு படுக்குது? ஜெபமாலையை யாரெல்லாம் தலைவாணிக்கு கீழே வச்சு படுக்கிற? கை தூக்கு பார்ப்போம். கை தூக்குறவங்க எல்லாத்தையும் நீ பாரு பார்ப்போம். எல்லாம் வயசான டிக்கெட்டாக இருக்கும். ஆமாம் சரி இல்லை, நான் வயசானவங்கெல்லாம் கிடையாது, பார்த்துக்கோங்க என்ன அப்படிங்காப்புல. இல்லை என்னன்னா, அன்னைக்கெல்லாம் ட்ரெயினில் வந்து போய்கின்னு இருக்கிறேன். 3 மணிக்கு ஒருத்தவர் ஒரு ஸ்டேஷனில் வந்து இறங்கணும். தட லைட்டை போடுறாப்புல, அப்படி இப்படி பரட்டுறாப்புல, வைக்கிறாப்புல. ஃபோனை காணோன்னு நான் அப்பர் பெர்த்தில் இருந்து கீழே இறங்கி இந்த ஸ்டேஷனாக இறங்கணும், வண்டி மூவ் ஆகுதுல, சீக்கிரம் நானும் தேடுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன், அவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு. எய்த்தாப்புல ஒரு பையன், ஃபோன் தொலைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டான். இல்லை ஆமாடா தேடிக்கிட்டு இருக்கும்ல, பார்த்தா தெரியல. அவர்கிட்ட சார்ஜர் மீதி இருக்கும்ல, அதை வாங்கி கொடுங்களேன், நான் வச்சுக்கிறேங்கிறாயா. அவர் 3 மணிக்கு இறங்குறதுக்கு ஃபோனை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காப்புல. இவனுக்கு அக்கறையை பாரு. அவர் சார்ஜர் எனக்கு சேருமான்னு தெரியல, இருந்தாலும் சார்ஜர் வாங்கி கொடுங்கண்ணே, நான் வேணா போட்டு பொருத்திக்கிறேன். இல்லை நான் என்ன யோசிக்கிறேன், ஒரு மனுஷனை தாண்டி உனக்கு ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கிது பாரு. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு பைபிள் வாசிக்கலைன்னா இது பண்ண மாட்டேங்கிறான். 24 ஹவர்ஸும் ஃபோன் பார்க்கணும்னா உனக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இல்லை? ரொம்ப இனிமையாக இருக்குது இல்லை? இன்னைக்கு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது எப்படியா ஊட்டுற நீ? ஃபோன் தான். ஃபோனை கொடுங்க, அது ஒன்றும் செய்யாது, அது பாட்டுக்கு அமைதியாக உக்காந்துருக்கோம். நாங்கள் எவ்வளோ திணிக்க முடியுமோ கடப்பாறையை வச்சு குத்தி திணிச்சு விட்ருவோம் இல்லை? ஆனால் அந்த ஃபோனு தான் அடுத்த 10 வருஷம் கழித்து உனக்கே எமனா வருன்றது தெரியாமே அந்த பிள்ளைகிட்ட நீ ஃபோனை கொடுக்குற இல்லை? இந்த ஃபோனை பார்த்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது, வைக்குது, அப்படியா இப்படியான்னு வந்து நீ வந்து புலம்புற இல்லை? நான் ஒன்று சொல்கிறேயா, என் பிள்ளை என்னை மீறி ஃபோனை தொடவே தொடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெத்தவ கை தூக்கியா பார்ப்போம். அட பாவி மட்டைகளா, ஒன்றும் கிடையாது. பாரு, ஃபோனு உன்னை இணைக்குதுன்னு நினைக்கிறியா? நீ பாரு, அப்பா அப்படியே பக்கத்தில் வருவாப்புல, பையன் இங்கே தான் நின்று பேசிக்கிட்டு இருப்பான். அப்பா அந்த டப்பா கிட்ட வந்துட்டாருன்னு வையன், பையன் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கியா? இவர் எதுக்கு என் பக்கத்தில் வர்றாரு? காரணம் என்ன தெரியுமா? ஃபோன் பிரிக்க தான் செய்தே தவிர இணைக்காது. ஆனால் இவர்கிட்ட வாயேன், குடும்பம் தானாகவே இணையும்னு சொல்கிறேன். ஏன்னா மனுஷன் ஒரு டம்ளர் தண்ணிக்காண்டி தாகமாக இருக்கேன்னு சொல்லலையா? மேபி அவருடைய ஃபிசிக்கல் பெயின்னால சொல்லியிருக்கலாம். நமக்காண்டி தாயா அந்த மனுஷன் தாகமாக இருக்கார், புரிஞ்சுக்கையா, நல்லா இருப்பேன். வாயா, ஆகார் மாதிரி அவர் பக்கம் திரும்பி நின்று அழியா, பெத்சபா மாதிரி உரிமையோட கேளியா, லேயா மாதிரி கஷ்டப்படியா, வாங்க ஆண்டவரே, என் வழியா என் சந்ததியை உருவாக்குங்க ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லை ஆண்டவரே, குழந்தைய கொடு ஆண்டவரே, எனக்கு வீட்டில் கடன் ஆண்டவரே, கடனை போக்கு ஆண்டவரே, என் புருஷன் குடிச்சிட்டு என்னை வந்து அடிக்கிறார் ஆண்டவரே, சாரி நான் என் புருஷனை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறேன் ஆண்டவரே, தயவு செய்து அதை மாற்றும் ஆண்டவரே, தயவு செய்து கேட்டு தொலைன்னு சொல்கிறேன் நான். அப்புறம் நீ சும்மா வந்து இப்படி ஒரு 2 மணி நேரம் உட்கார்றதெல்லாம் வேஸ்ட்டு பிரியமானவர். தாகமாக இருக்கிறேன்னு 2 கையை விரிச்சு வச்சிருக்கிறாப்புல, அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி உடையாச்சும் போ. வெரோனிக்காலாம் போனால் பார்த்தீங்களா, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பீஸ் ஆஃப் துணி, சிம்பிள் மேட்ரு. தண்ணியை தட்டி விடுவான்றது வெரோனிக்காளுக்கு ரொம்ப தெரியும். முட்டா பயல்களுக்கு பிகைண்டில் உள்ள பிளான் தெரியல. தண்ணியை தட்டி விட்டா, நீ தண்ணியை தானே தட்டி விட்டா, துணியை எடுத்து ஒரே அப்புனாப்லையா, இன்னைக்கு எனக்கு தான் வேர்க்குது, யாராச்சும் ஒரு ஆள் வந்து அப்புங்களேன் பார்ப்போம். இல்லை நான் என்ன சொல்கிறேன், இல்லைக்கா உடனே நீங்கள் வெரோனிக்காவை நான் ஜீசஸாக நினச்சிடாதீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்பி எடுத்தால் என் முகமாக வரும் இந்த கருப்பு கலருக்கு. வேர்வை துளி வேணா கர்ச்சீஃபில் சிந்தும். அப்பி எடுத்ததுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய முகம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி.
எவன்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடுறானோ, ஒத்த துணியோட ஓடுறானோ, அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இயேசுவினுடைய முகம். பிரியமானவர்கள், விட்டுறாதீங்க. தாகமா இருக்கிறேன்னு அவர் சொன்னதுக்கான காரணம் நமக்காண்டி. எப்படா என்கிட்ட வருவ அந்தோணிசாமி, எப்படா என்கிட்ட வருவ ராபின், எப்படா என்கிட்ட வருவ ராணி அப்படின்னு கேட்குறாப்புல. நீ என்ன தெரியுமா கெத்தா பண்ற, அங்கே இருந்துட்டு பூசை முடிஞ்சோன்னே இங்கே கூட வந்து பார்க்க மாட்டேங்கிற. பாப்பாண்ணே நாளைக்கு பாப்பாண்ணே, நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். என்ன கதை பேசுகிற வெளியில் நின்றுட்டு. நான் சும்மா சொல்கிறேன், நீ இன்றைக்கும் பேசு, ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, வந்து ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போ. நான் வரேன், ஆகார் மாதிரி என்னை ஏற்றுக்கோங்க, பெத்சபா மாதிரி என்னை ஏற்றுக்கோங்க, சீடர்கள் மாதிரி என்னை ஏற்றுக்கோங்க. உங்களை ரொம்ப தவிக்க விட்டாங்க. ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல், நோவா காலத்தில் வாழ்ந்தவன் அந்த சோதம் குமரலாம். நாங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம், வேறு லெவலில் பாசமாக இருப்போன்னு வேண்டிக்கையா. வேண்டுன்னு வையன், வாழ்க்கை நல்லா இருக்கும். அவருடைய தாகத்தை தீர்த்த மாதிரி இருக்கும், அவர் நம்ம தாகத்தை தீர்த்த மாதிரி இருக்கும். வெயிலையும் கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸையும் கொஞ்சம் குடிக்காத மாதிரி இருக்கும். இல்லை, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மக்களே, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏறிச்சா மண்டைக்குள்ளே ஒரு 3/4 மணி நேரமாக பேசுங்க. ஏக்கா ஏறிச்சா ஏறலையாக்கா? எழுந்து நின்று நம்முடைய விசுவாசிகள் மன்றாட்டுக்களை வாசி. எப்பான்னு சிரிங்களேன்.